சம்மந்தமாக நான் இந்த இடத்துல நான் இந்த பதிவுகளை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 11ஆம் தேதி கடல் அட்டை பண்ணை செய்வதற்காக எனக்கு நான் தொழில் செய்த இடத்துல எனக்கு பண்ணை அமைப்பதற்கு எங்கள் சங்கத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்று தந்தது. பண்ணை அமைப்பதற்கு ஏனைய தொழிலாளிகளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் தந்தது. அந்த கடிதத்தை நான் கொண்டு போய் நீரியவளத்துறை அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்தது. அப்போ அவர்கிட்ட கொடுத்தா அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையை முடித்து பண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி தான் எல்லாரும் 20 நாள் 25 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணி அடித்து முடிக்கலாம். அப்போ நாங்கள் கொண்டு அந்த கடிதத்தை கொண்டே கொடுத்து ஒரு 6 மாதமாக எனக்கு அந்த கடிதத்துக்குரிய பதில் இல்லை. அப்போ அது சம்மந்தமாக நான் திரும்ப போய் அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு இதை வந்து பார்க்குறோம்னு சொல்லி இப்படியே எழுத்தடிப்பு வேலை செஞ்சு 6 மாதம் தாண்டிச்சு. அதுக்கு பிறகு நான் திரும்ப கடைசியாக ஒரு தடவை போய் கேட்போம்னு சொல்லி போய் கேட்க போன இடத்துல அவர் சொல்கிறேன்னு சொன்னால் நீதிமன்ற ஏடி வந்து உனக்கு பண்ணதை வந்துருக்கிற நீ தொழில் செய்கிற இடம் வந்து மண்டதீவுக்கு சொந்தமான இடம், மண்டதீவு சொந்தமான கடல். அப்போ அந்த இடத்துல வந்தோன்னா தெரியல உனக்கு வந்து அல்லப்படி சங்கத்தில் வந்து பதிவு இருக்குது, நீ அல்லப்படி செய்யலாம் தொழில் செய்யலாம் வந்து. அப்போ நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ள 30 வருஷமாக கடந்த 30 வருஷமாக அப்பா தொழில் செய்தவர். அதுக்கப்புறம் 15 வருஷமாக நாங்கள் தொழில் செய்கிறோம், நான் தொழில் செய்கிறேன். 40 வருஷத்துக்கு மேலே நாங்கள் தொழில் செய்கிறோம். கடல் வந்து அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் பண்ணேக்க 30 வருஷம் நாங்கள் தொழில் செய்துருக்கேன்னுண்டேக்க எங்கள் இடத்துல நீங்கள் எல்லாருக்கும் பாட்டில் கொடுத்த மாதிரி எனக்கும் பாட்டில் தரணும். இப்போ கடல் வந்து மண்டதிக்கும் சொந்தம் இல்லை, அல்லப்படிக்கும் சொந்தம் இல்லை, பொங்குடிக்கும் சொந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு சொந்தம். அப்போ நீங்கள் திணைக்களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரி இருக்கவங்களுக்கு இந்த கடலாக இருக்குது. நீங்கள் என்னென்னு சொல்வீங்க மண்டதிக்கு தான் கடல் சொந்தம்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் 40,000 காசை கொண்டே பெரிய சபையில் கொண்டே வருஷம் 40,000 புத்தக காசு மாதிரி நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். வரி காசை கொண்டே மண்டை சங்கத்துக்குள்ள கட்டணும். நாங்கள் கொண்டே பிரேச சபையில் கொண்டு கட்டோம். வருஷத்துக்குரிய வரியை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக நான் போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட போய் நாங்கள் தெரியப்பட்ட அமைச்சர் உடனடியாக போட்டு நீதிவளத்துறை அதிகாரியை கூட்டி சொன்னவர் கடல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம், இந்த மண்டதிக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை. 30 வருஷத்துக்கு மேலே அவர் தொழில் செய்துட்டு இருக்காங்க. உடனடியாக அவர்கிட்ட பாட்டில் அவர் கேட்குற பண்ணை கொடுக்க சொல்லி இவருக்கு நேரம் எங்களுக்கு முன்னே கூப்பிட்டு சொல்லி ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்தவர் வந்து நான் தொழில் செய்த இடத்துல வந்து எனக்கு பாட்டில் வந்து 7 ஏக்கர் பண்ணைக்கு அளந்து தான் ஜிபிஎஸ் அடித்து அளந்துட்டு போனவர். போயிட்டு திரும்ப ஒரு கிளை மேலே வாங்க கடத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி திரும்ப நான் கடத்துக்கு அங்கே போக வச்ச நேரம் உங்களுக்கு அந்த இடத்துல தெரியலாது. உங்களுக்கு வந்து இஞ்சால தான் தரலாம், வேறு இடம் தள்ளி தான் தரலாம், அதில் தெரியாது மண்டதிக்கு எல்லை உட்பட்ட இடம். மண்டதிவாக்கள் குழம்பிக்க நிற்கிறாங்க அங்கேன்னு சொல்லி மண்டதிவாக்கள் தொழிலாளிகிட்ட ஒவ்வொருத்தருட்டையும் 5,000 ரூபா காசு 10 தொழிலாளிகிட்ட 10 பண்ணக்காரருக்கு அவங்களுக்கு இடந்தாரோன்னு சொல்லி 50,000 காசு அங்கே வேண்டிப்பட்டு தான் 2 இடத்தை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து போட்டு எனக்கு வந்து இன்னும் ஒரு தொழிலாளின்ற சிறு வேலை தொழில் செய்துன்னு இருக்கிற ஒரு தொழிலாளின்ற பாட்டில் வந்து அவர்கிட்ட தொழில் கிடையாது எனக்கு பண்ணைக்கு இவர் வந்து ஏடி வந்து ஜிபிஎஸ் அடிச்சுட்டு போனோம். அப்போ அந்த இடத்துல வந்து நான் பண்ணை அமைக்கிறதுக்கு மற்ற தொழிலாளிகள் எனக்கு நிறைய இடையூறுகள் இருந்தது. அந்த இடையூறுகள் பிரச்சனையால் இருக்கிறதால சரி நீ உனக்கு அதெல்லாம் பண்ண நாங்கள் கடன் தந்துட்டா நீ கொண்டு நெக்டாவில் கொடுத்துட்டு நெக்டாவில் அனுமதி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நெக்டாவில் ஏடி அந்த அடுத்த கொண்டு அங்கே போனால் நெக்டாக்காரன் பேசுகிறான்னு சொல்லிச்சுன்னா உண்ட பாட்டில் தான் உனக்கு பண்ண விடணும். இன்னும் ஒரு தொழிலாளிக்கு தங்களோட தொழிலுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன கடன் தந்துருந்தாலும் இந்த இடத்துல நான் பண்ண தரையிலான்னு சொல்லி நெக்டா சொல்கிறேன். அப்போ அதை போய் நான் திரும்ப போய் நீதிமன்றத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறேன் நாங்கள் கடிதம் கொடுத்தா அவர் பதில் தரணும்னு முடியாது. நீதிமன்றத்துறை ஏடிக்கும் புனவரி நெக்டா ஐடிக்கும் வந்து ஏழுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் வந்து நாங்கள் எழுவரிப்பட்டு போய் அலைஞ்சு தெரியும். என்ன மாதிரி இன்னும் 25 தொழிலாளிகள்கிட்ட இந்த அட்டை பண்ணைக்கான அனுமதிகளை வந்து எடுக்க இல்லாமல் கடத்தங்களை கொடுத்து போட்டு இன்னும் அனுமதி வரையிலான அமைச்சரான அனுமதி கொடுத்தாச்சு. கடத்தொழிலாளருக்கு பண்ணைக்கு அனுமதி உடனடியாக ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கொடுக்க சொல்லி. ஆனால் இவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு அனுமதி வரையிலேன்னு சொல்லி மறைச்சி வச்சுக்கிறாங்க. எதுக்காண்டி வச்சுக்கிறாங்க கடைசியான நெல்லிடம் போய் திரும்பவும் நெக்டாட்ட போய் நெக்டா சொல்கிறார், நெக்டா அதிகாரி சொல்கிறார் ஏடி வந்து அங்கேயும் காசையும் வண்டி போட்டு இஞ்சாலையும் காசை வண்டி போட்டு எல்லாத்தையும் காசு வண்டி போட்டு அங்காலையும் காலை வைக்கிறோம் இஞ்சால காலை வைக்கிற அந்த கியாமி நடுவில் அவர் நிற்கிறதால எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடக்கு, எங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நெக்டா அதிகாரி நிரூபராஜ் சொல்கிறேன். அப்போ அவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரின்னு போட்டு நான் 2 பக்கத்தாலும் போய் எனக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை வடமாகாண ஆளுநரை போய் சந்திச்சேன். ஒவ்வொரு 3 திங்கள் போய் நான் வடமாகாண ஆளுநரை சந்தித்து எந்த டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் கொடுத்து இப்படி பிரச்சனை நடந்தால் என்ன மாதம் எழுத்து மூலமாக கொடுத்து வாய் மூலமாக உடனே ஆளுநர் 3 தடவையும் கோல் பண்ணி 2 அதிகாரிகளுக்கும் நெக்டா நிரூபராஜுக்கும் நீதிமன்றத்துறை சுதாகரன் அவருக்கும் கோல் பண்ணி உடனடியாக என்னத்துக்காண்டி நீங்கள் இந்த பிரச்சனையை அவருக்கு பெரிய சபையில் காசு கட்டி உறுதியெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் என்னத்துக்கு நீங்கள் உங்களோட பிரச்சனையை முடிக்காமல் இருக்கீங்க உடனடியாக அவருக்கான அனுமதி கடத்தை உடனடியாக கொடுங்கன்னு சொல்ல ஓம் சரின்னு சொல்லி போட்டு அனுப்புங்க சார் நாங்கள் கொடுக்குறோம். 3 தடவையும் நான் போய் சார் ஆளுநர் சொல்லி நான் போய் இவங்க ஆளுநருக்கு ஓமன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே போகணுன்னா கடந்து தாராங்கல்ல. அப்போ சரின்னு கொடுத்து 4வது தடவை தான் போக ஆளுநர் என்ன சொன்னவர் கடைசி அடுத்த வழி சொன்னவர் நீங்கள் சும்மா என்னத்துக்கு சனங்களை போட்டு சும்மா அலக்கழி சென்றிருக்கிறீங்க சொல்லி போட்டு எனக்கு நேரம் சொன்னவர் நீங்கள் போய் நான் அனுப்பிடுவேன்னு சொல்லி கடத்தொழில் அமைச்சிட்ட ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே போய் கதையங்கன்னு சொல்லி ஆனால் நாங்கள் கடத்தொழில் திணைக்களத்தில் அந்த ஆஃபீஸில் போய் 2 ஆஃபீஸ்லையும் போய் என் டாக்குமெண்ட்ஸில் கொடுத்து கதைச்சேன். கதைக்கு அவையில் வந்து கடத்தொழில் அமைச்சிட்ட செயலாளர்னு சொல்லி சிறியண்ணன்னு சொல்லி ஒரு ஆள் நம்பர் இருந்தோட நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோனில் அனுப்பி அவருக்கு எல்லா பிரச்சனையும் நான் தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்த அவருடனே
நெக்டாக் அடிச்சார், பூனோலி நெக்டாக் அடிச்சார், நீதிவளத்தில் ஏரி அடிச்சார், அடிச்சு விட அடிய சசிகுமாருக்கான அனுமதி எல்லாம் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதாக இருக்குது. பிரே சபையால் அவருக்கு எல்லாம் உறுதிப்படுத்தி பட்டி கொடுத்துருக்கு. உடாடி அவருக்கு இந்த தாமதம் நான் கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு அவங்க சொல்லியும் 1 வருஷம் ஆச்சு. குறைஞ்சது எனக்கு 1 வருஷமும் 9 மாதமாக போய் இந்த ஒரு கடிதம் கொண்டு பண்ணுறதுக்காண்டி அலைஞ்சு தெரிஞ்சு கடைசி 7ஆம் எங்களை அட்டப்பண்ண சங்க தலைவர் சில்வராசா பாக்கின்னு சொல்லி அல்லப்பட்டியில் இருக்கிற அட்டப்பண்ண சங்க தலைவர் அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னேன். நான் போக வேண்டிய இடங்கள் எல்லாம் போயிட்டேன், எல்லா இடமும் போயிட்டேன், எல்லா அனுமதியும் எடுத்துட்டு ஒரு கடிதம் கொண்டு தரதுக்கு எனக்கு பெரிய பெரிய இழுவரியாக இருக்குது. நீங்கள் சங்கத்தை அட்டப்பண்ண சங்க தலைவராக இருக்குங்க, நீங்கள் ஒரு வந்து அவரோட கதைச்சு எனக்கு இந்த கடிதத்தை பண்ணித்தாங்கன்னு சொல்லி அவர் சொன்னவர் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்கெல்லாம் அதிகாரி மேலே அவங்களோட போய் நாங்கள் சும்மாலாம் கதைக்கலாம், அவங்களோட சும்மா கதைக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் கைக்க வச்சு ஏதாவது கொடுக்கணும், நாங்கள் நம்பி காசுகளை கொடுத்து அப்படி இப்படின்றலாம் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் பண்ணி எடுத்துறாங்க. உனக்கு பண்ண அவசரமாக வேணும்னு சொல்லி சொன்னால் நீ உடனே அவர் என்னோட ஊர்கோழி கேட்டவர் 5 கோழி கேட்டவர், நான் ஊர்கோழி மறைச்சி வச்சுக்கிறேன், அந்த ஊர்கோழியை வேண்டிக்கணும், இன்பலப்பில் ஒரு 20,000 காசையும் வச்சுக்கிண்டு நான் ஒரு கிழமைகளை பண்ணி எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டால் எனக்கு சங்க கடிதம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு கேட்க திரும்பி எல்லாத்துக்கு நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிச்சேன். உனக்கு பண்ண வேணும்னு சொல்லிச்சோம்னா நீ கொடுத்தா தான் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லிச்சேன்னா இதே மாதிரி தான் இழுவண்டு. இப்போ நான் இழுவுன்ற மாதிரி என்ன மல்லப்பட்டிக்கல என்ன 25 தொழிலாளிகிட்ட இந்த கடிதம் கொண்டு வேண்டியதாமல் காணி உறுதியிலையும் வச்சு தாலி கொடியிலையும் வச்சு எல்லாத்தையும் மடைய வச்சு போட்டுருக்காங்க. நீ நீதிமன்றத்தில் கடிதம் தந்தால் 15 நாள் 1 மாதத்துக்கு அட்டை பண்ணி அடிக்கலாம். நீதிமன்றத்தில் கடிதம் தந்த கையோட எனக்கு சங்கம் சொன்னது நெக்டான்னு சொன்னாங்க, நீங்கள் பண்ணை கடிக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கன்னு சொன்ன பிறகு எங்களை காணி உறுதியை கொண்டு 7 லட்சம் ரூபாய் கடையை வச்சுனேன். 6 வித வட்டிப்படி 42 மாதம் மாத்திரம் 42,000 வட்டிப்படி இன்றைக்கு 1 வருஷமும் 9 மாதமாக போயிட்டு 1 வருஷம் 9 மாதமாக போய் இதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு வேலை இழுத்தடிப்பு வேலையாகும். இந்த நீரவளத்துறையும் நெக்டாக இந்த இழுத்தடிப்பு வேலையாலும் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு வட்டி காசு மாட்டம் வந்துட்டு. இவைகள்ட்ட எடுத்த வட்டி காசு 7 லட்சம் உறுதியை வச்சு 7 லட்சம் எடுத்து அட்டை பண்ண போடுறதுக்கு வச்சு வட்டிக்கு எடுத்த காசாலேயே வட்டியை கட்டி போட்டு இப்போ மிச்ச காசும் கட்டி எல்லாம் இருக்கிறேன். இந்த காணி உறுதி வந்து அறுதியாக போகுது. இப்படியான பிரச்சனையில் நாங்கள் சரியான பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறோம்னு சொல்லி போட்டு கடைசி 7ஆவது எல்லா கட்ட அளவுக்கும் போய் ஆளுநர்கிட்ட போயிட்டேன், அமைச்சர்கிட்ட போயிட்டேன், பிரேசபை செயலாளர் எல்லிடம் போனோம். கடைசியாக பிரேச செயலாளர் சொன்னார் வேலையில் தம்பி நாங்கள் அவருக்கு எழுத்து 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுத்து மூலமாக கொடுத்துட்டோம், பாய் மூலமாகவும் சொல்லிட்டோம். இனி நாங்கள் அவைகளுக்கு என்னென்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் நாங்களும் கருதம் கொடுக்கலாம். அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் நீதிமன்ற அதிகாரியும் நெக்டாவும் வந்து அவையில் வேறு என்னத்தை எதிர்பார்க்கணும்? எங்களால் இனி ஒன்றும் செய்யலாது. நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்துறோம், பாய் மூலமாக கொடுத்துறோம், உடனடியாக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறாண்டு அடுங்கன்னு சொல்லி ஏஜி சொன்ன பிறகு நான் சட்ட நடவடிக்கை எடுத்தேன். அப்போ அதெல்லாம் வந்து நான் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள பைக்கிறதுக்கு சரியான கஷ்டத்தின் மத்தியில் நான் இருக்கேன். இன்றைக்கு இந்த 25 தொழிலாளிகளும் இப்போ முடிவெடுத்துருக்காங்க. இந்த வாழ்வாதாரத்துக்காண்டி ஒவ்வொரு குடும்பமும் தாலிக்கொடியிலேயும் தங்களை காணி உறுதியிலையும் அப்படி இருக்கிறவன் தாலிக்கொடி இருக்கிறவன் வைக்கிறோம், இல்லாத காணி உறுதியை கொண்டு வச்சு போட்டு காணி உறுதிகள் அறுதியாக போகிற ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க. இன்றைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை வீட்டு செலவு பார்க்குறோம், பிள்ளைகளை பள்ளிக்கூட செலவு பார்க்குறாங்க தெரியாமல் இன்றைய பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த உடனடியாக எங்களுக்கு இந்த அட்டைப்பண்ணைக்கான அனுமதி கடன் தந்து எங்களுக்கு இந்த தரும் வரையும் நாங்கள் எங்களை பள்ளிக்கூட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாது. வாழ்வாதார பிரச்சனைகள், சாப்பாடுகள் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாது, படிப்பு இருக்கிற பிரச்சனை இருக்குது, வீட்டில் சாப்பாடு இருக்கிற பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த 2 அரசாங்க அதிகாரிகளும் வந்து இழுத்தடிப்பு வேறு செய்கிறதால வந்து நிறைய காசுகளை நாங்கள் இழந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் இழந்து தொழில்களையும் வந்து குடும்பங்களையும் இழந்து இன்றைக்கு நடத்துகிற நிற்கிற நிலைமையில் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் அறிக்கை இருக்குது தானே, பொதுமக்கள்கிட்ட கடிதம் வந்து ஒரு திணைக்களத்தில் அரசு திணைக்களங்களில் கொடுக்கப்பட்டால் 14 நாளுக்குள்ள சரியான முறையில் இருக்கான பதிலாக வழங்கணும்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு 14 ஒரு வருஷமும் 9-10 மாதமாக போயும் எங்களுக்கு எந்த ஒரு முடியும் கிடையாது. இவ்வழியிலால் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் மாத்திரம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த 2 அரசு அதிகாரிகளாலும் வந்திருக்கு. இது சம்பந்தமாக நான் எல்லா இடம் போயிட்டு கடைசி நீதிமன்றத்தில் கொண்டே கோர்ட்ஸில் கொண்டே வழக்கப்போடுவோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் அங்கே போய் கோர்ட்ஸில் போய் லோயரோட பிடிச்சி நான் கதைச்சிக்கின்னு இருக்கேன். அந்த லோயரோட நான் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த நீதிமன்ற அதிகாரி என்ற போட்டாங்க நான் அவரோட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு அங்கே ஃபோன் எடுத்து அகிலன்னு சொல்லி அவரோட கஜப்படி ஒரு கேஸ்ன்னு வந்திருக்கு. உங்களோட இதில் வந்து 20,000 காசு கொடுத்தா 5 கோழி மாட்டி இருக்கு, உங்களுக்கு கடிதம் மாட்டி தாரன்னு சொல்லி தாரன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் கொடுக்கல. அவர் கேஸ் போட வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி உடனே ஐயோ நீங்கள் அவரை கேஸ் போட விடாதீங்க, அவரை அனுப்பிவிடுங்க, உடனடியாக நான் சேரோட காய்ச்சி போட்டு கடிதம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உடனே நான் 2 ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சசிகுமார் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போனால் உடனடியாக வழிக்கிட்டு நீங்கள் யாழ்ப்பாணம் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வாங்க, நான் அதில் நிற்கிறேன், நான் சேரோட கதைச்சிட்டு உங்களுக்கு நான் கடிதம் பண்ணி தரேன், சம்மந்தமாக கேஸ் போடாங்க, போட்டிங்கன்னா சேருக்கு பிரச்சனையாக போயிடும். அப்போ சரியாண்டு போட்டு நான் வந்தேன். பெராட்டான்னு சொல்லி சொன்னார். வந்தோடனே நீங்கள் வாங்க அவங்க வாங்கண்டார், ஆஃபீஸுக்கு வாங்கினார். ஆஃபீஸுக்கு பண்ண சேரோட உள்ள போய் காய்ச்சார். என்ன கூட்டிகிட்டு போயினார். உள்ளே போய் கடை உங்களுக்கு பண்ண நாங்கள் தந்துருக்கு தானே என்று நான் நீங்கள் தந்திருக்கு வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு இடையூறாக தந்துருக்குங்க. இப்போ வரைக்கும் நான் எனக்கு தந்த பண்ண வந்து சட்டவிரோதமான முறையெல்லாம் இருக்குது. நான் எல்லா விதத்திலும் வந்து சட்ட ரீதியான முறையெல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட் கடிதங்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியான முறையில் போய் தான் பண்ணி எடுக்கணும் நாங்கள் இருக்கோம். இது சட்டவிரோதமான முறையெல்லாம் எனக்கு நெக்டாவும் நீதிமன்றத்தில் பண்ணே தந்துருக்கு. இப்போ நெக்டாக வந்து நீதிமன்றத்தில் வந்து இவ்வளவு 5 கோடியும் பண்ணி 20,000 காசையும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே
இவர் நிருபராஜ் என்ன சொல்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ஏடி வந்து அங்கே மண்டதி சங்கத்திட்டேன் மண்டதியாக்கள்கிட்ட என் காசை வண்டிட்டு இன்னொட்டு என் காசையும் வண்டிட்டு அங்காலையும் காலையும் வைக்கிறான் ரெஞ்சலும் காலையும் இதால் பிரச்சனை போடுறது நாங்கள் தான். நான் 12 நாட்டில் போய் படித்து போட்டு வந்தேன், எனக்கு நீ வேலை பழக்காத அங்கே நிருபராஜ் என்ன பேசுகிறான். என்ன பேசிவிட்டு நான் உள்ளே எங்களோட பிரச்சனை சம்மந்தமாக கதை போனோடனே வெளியே போன்றான். வெளியே நாங்கள் எங்களோட மக்களோட பிரச்சனையை நாங்கள் தொழிலாளி பிரச்சனையில் அவர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸில் அவர்கிட்ட தான் போய் கதைக்கணும். அவர்கிட்ட கதைக்கு போகிறதே அவர் என்னட்ட வரணும், நீ வெளியில் போனப்போ நாங்கள் எங்கே போய் நாங்கள் முறையிற இந்த பிரச்சனையை எங்கே போய் கடத்தம் பண்ணுறது, எங்கேயுமே போகலாம் இல்லைமே. செகண்ட் நான் கோர்ட்ஸில் போய் இருந்தப்போ அந்த அகிலன் சார் ரெண்டவர் வந்து கூட்டின்னு வந்துட்டு நான் கடிதம் பண்ணி தாரேன்னு சொல்லி போட்டு கடைசி அவருக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல, நேராக போய் சந்திச்சாலும் தம்பி நில்லுங்க நான் கோர்ட்ஸுக்கு போயிட்டு வரேன்னு இப்படியே சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு அரசு திணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு அரசு அதிகாரி லஞ்சமும் வேண்டி ஊழல் வேலையும் செய்து இழுத்தடிப்பு வேலையும் செய்துருக்கிறத நீதிமன்றத்துக்கு நான் தெரியப்படுத்த போனதை அதை வந்து அவர் கூட எடுத்து இடம் மறித்து தடுத்து நிறுத்தினே. அதே அவர்கிட்ட ஒரு அரசு அதிகாரியை ஒரு குற்றம் செய்த ஒரு அரசு அதிகாரியை தடுத்து நிறுத்தினே அவர் செய்த பெரிய ஒரு குற்றம். ஆக எனக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த நீதி வளத்துறை அதிகாரி, நெக்டா அதிகாரி, நெக்டா நீர்வளத்துறை அகிலன், நெக்டாவில் வேலை செய்கிற தர்சன், இந்த 4 அதிகாரிகளாலும் என்னட்ட வந்து இந்த பண்ண கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த நாங்களெல்லாம் காசு கொடுத்து தான் பண்ணி எடுத்துனாங்க, இதேமாரி நீயும் காசு கொடுத்து இந்த அவருக்கான அதிகாரிகளுக்கு ஏற்ற அவங்களுக்கு கைக்கு வச்சதா செய்தால் தான் பண்ண தரலாம்னு சொல்லி எனக்கு சொல்லி என்னட்ட இருந்த காசையும் இந்த கோடியம் பண்ணி எங்களை அட்டை பண்ண சங்க தலைவரே இவரையும் வந்து சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து யாழ்ப்பாண போலீஸில் வந்து முறைப்பாடு கொடுக்க சொல்லி யாழ்ப்பாணம் கொழும்பு பெரிய போலீஸ் பெரியாரால் ஒரு நம்பர் 2 அறிவித்தாங்க. பொதுமக்கள் பிரச்சனைகள் சம்மந்தமாக இருந்தால் உடனடியாக போய் உடனடி தங்களுக்கு தகவல் தர சொல்லி தாங்கள் உடனடி நடவடிக்கை பண்ண உடனே நான் போலீஸ் பெரியாருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் கடிதம் அனுப்பி ஃபோன்லேயும் டைப் பண்ணி பிரச்சனையில் அனுப்பினேன். உடனே அவர் பார்த்து போட்டு 4 நாளில் சரியாக கொழும்புல என்ன ஃபோன் அடித்தாங்க, யாழ்ப்பாண போலீஸுக்கு நீங்கள் வாங்க விசாரணைங்க. அங்கே போனோன்னே எம்ஓ பிராஞ்சுக்கு வந்தாங்க. எம்ஓ பிராஞ்சுக்கு போனோன்னே என்ன நடந்துட்டாங்க, இல்லை பிரச்சனை மயமுறைப்படுத்தாங்க உங்களுக்கு இப்போ நான் எடுத்து முடிக்க சரி நீங்கள் போகலாம்னா நான் சார் இப்போ இதுக்கான முடிவு எப்போ சார் என்ன சொல்லிக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம்னாங்க. சரியாண்டு நான் ஒரு கிழமை கழிச்சு நான் போலீஸுக்காரன் என்னோட பயமுறைப்படுத்த போலீஸ்கிட்ட போகணும்னு கேட்குறேன். சார் என்ன மாதிரி சார் என்ன பிரச்சனை கொழும்புல இருந்து அனுப்பி நான் வந்து நீங்கள் என்னோட பயமுறைப்படுத்துறீங்க விசாரணை என்ன மாதிரி செய்கிறீங்களா விசாரிச்சுனீங்களான்னு சொல்லி கேட்க, அது நாங்கள் அட்டமன்ற சங்க தலைவரை கூப்பிட்டு விசாரிச்சுனாங்க. அவர் தான் லஞ்சம் கொடுக்கலைன்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ இவ்வளவுதான் கூட விசாரணையா போலீஸில் எம்ஓ பிரான்ச்சில் வந்து ஒரு நான் நினைக்கிற ஒரு கொலையாண்ட செய்து போடுவார். கொலையாண்ட செய்து நான் ஓடி ஒழிக்க தெரியல, வீட்டிலேயே நிற்கிறான். ஏன்னா போலீஸ் தானே, போலீஸில் போலீஸ் கூப்பிடுவான். என்ன நீ கொலை செய்யான்னு வெட்டி நீ கொண்டனியான்னு கேட்டால் நான் இல்லை என்ன சரி போ, இதோட விசாரணை முடியுது. இது வந்து சரியான முறையில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த 5 பேருக்கும் இந்த 4 அரசு அதிகாரிகளுக்கும் அட்டப்பண சங்க தலைவருக்கும் கொழும்பு குற்றவியல் பிரிவால் சிஐடி விசாரணை செய்து சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து இவர்களால் ஏற்பட்ட எனக்கு நஷ்டடையும் பண்ணி தந்து எனக்கான அட்டப்பண்ணைக்கான சட்ட ரீதியான அனுமதி கடிதத்தை எனக்கு பெற்றுத்தரணும்னு கேட்டுக்கொண்டு, அதை விட என்ன மாதிரி என்ன 25 இந்த டெலாஸ்ன்னு சொல்லி ஒரு படியெல்லாம் இருக்கா, 2-3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. சரியான கஷ்டமோ இந்த பண்ணைக்கு அனுமதி கொடுத்து அவனும் 1 வருஷமாக இருக்கேன். நெக்டாக்குள்ளே போனால் அவங்கள வெளியே போன்றாங்க. நான் மாதிரி தான் ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் கதைக்கலாம் கிடக்கு. ஒரு எங்கே போனாலும் பெங்களூர் வெளியில் போடுறாங்க. ஒரு மட்டும் மரியாதையோடு இருக்கிற அவங்க நிருபராட்சிகிட்ட நம்ம போனால் வெள்ளாமல் செய்கிறவனை கூப்பிட்டு வச்சு அந்த வயல் அழிஞ்சது தண்டை நெல் அழிஞ்சது மருந்தடிக்கணும் வேண்டாம் அதை தான் காய்ச்சிட்டு இருக்கான். நாங்கள் 11 மணிலேருந்து 4 மணி தூங்கிட்டு இருக்கோம். நான் ஆளுநர் கடிதம் கொடுங்கன்னு சொல்லி அறிவித்து நான் அங்கே போனோம் கடிதம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் அங்கே போனோன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் சொன்னாப்பில் நானும் தெரியல, அமைச்சர் சொன்னாப்பில் தெரியலாது, அது நாங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் சொல்லி நிருபராஜ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஐடி அப்போ இப்படி வந்து நாங்கள் எல்லா அரசு திணைக்களத்துலேயும் போய் எல்லா அதிகாரிகள்கிட்டையும் போய் வந்து நாங்கள் இப்படி அலைஞ்சு திரிஞ்சு எங்களோட காசு காணி உறுதிகளுக்கும் வட்டிகளும் மடந்து இப்படியே நாங்கள் கடங்காரில் போய் கடைசியாக நாங்கள் தற்கொலை செய்கிற கட்டத்துக்கு தான் போகிற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் தற்கொலை செய்கிற குடும்பங்கள் 4 பிள்ளைகளையும் இருக்குது, எல்லாரையும் விட்டு போட்டு நாங்கள் தற்கொலை செய்தா சாகுறது. இந்த 4 அதிகாரிகளையும் செய்த இழுத்தடிப்பு வேலை இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தானே பொதுமக்கள்கிட்ட கடிதம்னு சொல்லி கிடைக்கப்பட்டால் 14 நாளுக்குள்ள அவருக்கு சரியான முடிவெடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாரபட்சம் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 1.5 வருஷத்துக்கு மேலே அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காம இருந்தது காரணம் என்ன? நான் எல்லா சகல இடம் போய் கடைசியாக தான் இந்த உடமையத்தில் வந்து நான் இந்த பிரச்சனையை வெளிப்படுத்துகிறேன். அமைச்சர்கிட்ட போயிருக்கேன், ஜனாதிபதி செயலத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன், பிரேச செயலருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன், கச்சேரிக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன், எல்லா இடம் கடிதம் அனுப்பி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட பியோட கூட எடுத்துக்காச்சு. நான் அவர் நெக்டா சியாமோட கதைச்சு போட்டு உங்களுக்கு பின்னர் 4 மணிக்குள்ள நான் பதில் சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு கடிதம் தருவாங்கன்னு சொன்னாங்க. எங்கே போய் கதைச்சு எங்கே இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி வந்தாலும் கடிதம் தராங்க. என்ன காரணத்துக்கான தராங்க இல்லைண்டா நெக்டா நிருபராஜ் வர நெக்டா நிருபராஜ் அடி 12 நாட்டில் போய் தான் படிச்சுட்டு வந்தாண்டவர். 12 நாட்டில் போய் படிச்சுட்டு வந்தார். ஊழல் செய்கிறதுக்கும் லஞ்சம் பண்ணுறதுக்கும் இழுத்தடுப்பு வேலை செய்கிறதுக்கும் 12 நாட்டில் போய் படிக்க தேவையில்லை. இங்கே யாழ்ப்பாணத்தை வடமான சபையில் வந்து மாநகர சபையில் வேலை கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாய் பிடிச்சி கொடுத்தா 600 ரூபா. நீதிபதித்துறை ஏடியும் நெக்டா ஏடியும் ஒரு நாளைக்கு 30 நாய் பிடிச்சாலும் மாதம்
1,80,000 நாயை விற்றா கூட ஆளு 90,000 காசு எடுத்துகிட்டு ரீச்சாகும் போகலாம், பீச்சுக்கும் போகலாம். எங்கள்கிட்ட காசுகள் எடுத்து எங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட ஏழை மக்கள்கிட்ட காசுகளை கொள்ளி அடித்து இப்படி எல்லாம் சீரழிச்சு எங்களை இருக்கக்கூடாது. நாங்கள் சரியான முறையில் சரியான முறையில் 190 மனநிலையில் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். ஏன்னா நான் போகாத டிபார்ட்மெண்ட்கள் இல்லை, சகல அரசு திணைக்களத்துக்கும் போயிட்டோம். ஜனாதிபதி செயலத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். போலீஸ் திணைக்களத்துக்கு போலீஸ் பெரியவரால் அனுப்பி யாழ்ப்பாண போலீஸில் உடனடியாக சட்டம் எடுக்க சொல்லி போலீஸ் திணைக்களத்தால் சொல்லியே ஒரு மாதம் போலீஸ் என்னட்ட வாய்ப்புன பாட்டு எடுத்து எங்கே போனாலும் 14 நாளுக்குள்ளே பதில் கொடுக்கணும்னு சொன்னால் எங்கேயுமே நடைமுறை சாத்தியப்பாடாக இல்லை. எல்லா பக்கம் இதே பிரச்சனை நெடுக நாங்கள் இப்படி சீரழிஞ்சு இப்படி அவமானப்பாட்டுக்கண்டு தொழில்களும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் இருக்கிறேன். நீ பள்ளிக்கூட பிள்ளைகளாம் பள்ளிக்கூடம் நிப்பாட்டணும். நிப்பாட்டி வீடு வழியை வச்சு ஏதாவது கூலி வச்சு கஞ்சியை குடிச்சனாலும் வீட்டில் இருக்கணும். பிள்ளைகளையும் படிப்பிக்கல நியமிடம் இந்த 25 குடும்பம் இருக்கிறோம். என்னமே நான் மட்டும் இல்லை, இன்னும் 25 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதில் படிக்க நெக்டாவில் போய் கடத்தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிற உடனடியாக அட்டை பண்ணதுக்கு இடம் இருக்கிற கடத்தொழில் சேவருக்கு அட்டை பண்ணி உடனடியாக அனுமதி கொண்டாடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் பூனவரி நெக்டாவில் சொல்கிறாங்க எனக்கு அனுமதி வரையில் நாங்கள் தரமாட்டோம். இவங்க அந்த இழுத்தடிக்கிறது காரணமே வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவங்கள்ட்ட போனால் அந்த காசை கொடுத்தா அவங்க காசை வேண்டிட்டு வேறு செய்கிற மாதிரி. நெக்டா ஐடி என்னட்ட கேட்குற நிறுவராஜ் உனக்கு 2 ஏக்கர் பண்ணதாரன், நீ 2 கோடி ரூபாய்க்கு அட்டை போடுவேன், எனக்கு இதால் என்ன பிரியோசனம் இருக்குது. அப்போ நான் கேட்ட வந்து உனக்கு நான் முதல்ல விட்டு நான் தொழிற்சிறது எனக்கு எந்த தேவைக்கு நான் அதில் முதல்பட்டு உழைச்சி உனக்கு தரணும் இல்லையா? இல்லைடா நீ லஞ்சம் கேட்கிறியான்னு சொல்லி கேட்டான். நீ கை காட்டி கேட்கணும், நீ கை காட்டி கேட்க நானும் கை காட்டி கேட்பேன். நீ ஒரு அதிகாரினா அதிகாரி மாதிரி இருக்காச்சு. உனக்கு இவ்வளோ காலம் 1 வருஷத்துக்கு மேலே உனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து தான் உனக்கு முன்னுக்கு வந்துட்டு கையை கட்டி நின்று தான் காய்ச்சி. நான் இன்றைக்கு கையை நீட்டி கதைக்கிற அளவுக்கு உங்களோட வேலை திட்டம் போய்கிட்டு இருக்கு. சரியான ஒரு கஷ்டத்தில் மத்தியில் இனிமேல் இல்லை கஷ்டம். இன்றைக்கு நாங்கள் ஊருக்குள்ளே நிற்கலாம். என்னமே 13 லட்சம் ரூபா வட்டி காசு வந்துருக்கு. இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு அடைய வச்சு வட்டி காசை கட்டினேன். தொழிலை விற்று வட்டி காசு கட்டினேன். இனி என்னத்தை வட்டி கட்டினியை கொடுத்து தான் நாங்கள் எங்களை கடனெல்லாம் முடிக்கணும். நான் எனக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து சட்ட விரோதமான பண்ணேன். எந்த பாட்டில் தரையில் எந்த பாட்டில் அமைச்சர் எனக்கு 5 ஏக்கர் பண்ண கொடுக்க சொல்லி தரையில் இன்னும் ஒரு தொழிலாளி இந்த பாட்டில் வந்து எனக்கு 2 ஏக்கர் பண்ண தந்ததால இப்போ வரைக்கும் நான் சட்ட விரோதமான பண்ண தான் செய்துருக்கேன். நாங்கள் முதல் விட்டு பண்ண செய்யலாம் கிடக்கு. என்னடா திடீரெண்டு நெக்டா வருது நேவியோட போலீஸோட வந்து சட்ட விரோதமான பண்ணிட்டு கட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இவங்க இந்த 2 அதிகாரிகளாலும் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. திரும்ப நாங்கள் முதல்ல விட்டு போய் பிடுங்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னா திரும்ப நாங்கள் பாதிக்கப்படையாது. இன்றைக்கு அல்லப்பட்டி அல்லப்பட்டியில் வந்து கடத்தொழிற்சங்கம் இல்லை. இதுக்கு முதல் சங்க தலைவர்மார் வந்து ஊழல் செய்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சுட்டாங்க. இதை நீரியல் வளத்தில் தெரியப்படுத்தினேன், நெக்டா தெரியப்படுத்தினேன், கடத்தொழில் அமைச்சு தெரியப்படுத்தி இன்று வரைக்கும் அல்லப்பட்டியில் கடத்தொழில் சங்கம் இல்லாமல் அல்லப்பட்டி கடத்தொழில் இயங்கின்னு இருக்காங்க. அட்டை பண்ண வழி அட்டையால் களவு நாளைக்கு ஒரு டெய்லி களவு போய்கிட்டு இருக்க பண்ண வழி அட்டை ஒரு அட்டை ஒரு பண்ணையில் அட்டை கொலை போயிட்டுன்னு சொன்னால் அதை வந்து 6 மூலமாக கொண்டே போலீஸில் கொடுக்குறது எங்கொண்டே சங்கம் கடன் தரதுக்கு சங்கம் இல்லை. இப்போ இதுக்கு இந்த பிரச்சனை சங்கம் இல்லாமல் ஒரு கிராமத்துக்குள்ள வந்து கடத்தொழில் செய்துட்டு இருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு 6 மாதமாக போகுது. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லாத ஒரு நீதியில் படுத்துகிற அப்புறம் எனக்கு நீதிபதியில் அதிகாரியாக இருந்து நீதிபதியில் அதிகாரியே சொல்கிறார் கடல் மண்டதிக்கு தான் சொந்தம். அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா? கடல் வந்து மண்டதிக்கு தான் சொந்தம் வேண்டாம். நாங்கள் வரி காசு கொண்டே மண்டதிக்கு சங்கத்துக்கு தான் நாங்கள் கட்டணும். இப்போ பிரேசவையில் கொண்டே கட்ட வேண்டியதே இல்லை. இந்த 40,000 காசையும் கட்டியிருக்கிறோம் பிரேசவைக்கு 1 வருஷத்துக்குரிய வரி. அடுத்த வருஷம் வந்துட்டு நாங்கள் அட்டை போடலை. அட்டை போடாமல் தொழில் செய்யாமல் கொண்டு வரியை கட்டி போட்டு நிற்கிறோம். இவர்கள் எழுத்தடிப்பு வேலையால் இவர்கள் சேர்ந்த எழுத்தடிப்பு லஞ்சமும் வேண்டி இருக்கணும். என்ன நிறைய தொழிலாளிகளோட லஞ்சம் அடிக்கணும். 2 பேர் ஆதாரங்கள் இந்த கொழும்பு குற்றவியல் பிறப்பி சிஐடி விசாரணையில் கொடுத்தா சகல ஆதாரங்களுடன் நான் அங்கே வந்து நிரூபிப்பேன். இந்த சம்மந்தப்பட்ட 4 அதிகாரிகளுக்கும் என்னட்டேருந்து லஞ்சம் கொடுத்தா தான் பண்ண வேண்டியலாம்னு சொன்ன சங்க தலைவரையும் சிஐடி விசாரணையில் போடணும். யாழ்ப்பாணம் போலீஸ் விசாரணையில் போட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. சும்மா விசாரிக்கிறதும் விடுறாங்க தான். நம்ம இல்லையாட்டோன்னு விடுறாங்க. இதான் நாங்கள் நடந்துட்டுருக்கு. சிஐடி விசாரணை போடணும். சிஐடி விசாரணை போட்டு சரியான முறையில் தீர்வெடுத்து எனக்கும் என்ன போல் அங்கே 25 பேர்கிட்ட இருக்காங்க. அட்டை பண்ணையை கடன் கொடுத்து போட்டு எல்லாம் அடைகளையும் வச்சுட்டு காணி உறுதியை அடைய வச்சு போட்டு தாலிக்குடியிலையும் அடைய வச்சு போட்டு வட்டிக்கும் காசு எடுத்து போட்டு வட்டியும் கட்ட இல்லாமல் முதல் முழுக்க தண்டை இல்லாமல் தலையில் கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே சங்கம் இல்லை. அல்லப்பட்டிக்கிற சங்கத்துக்குள்ள கடத்தொழில் சங்கம் இயங்குதில்லை. கடத்தொழில் சங்கம் இல்லாமல் இன்றைக்கு தொழிலாளிகள் தொழில் செய்துட்டு இருக்காங்க. தொழிலாளிகள் ஒரு பிரச்சனை ஒரு பண்ணைக்குள்ள ஒரு களவு போயிட்டுன்னு சொன்னால் யாருக்கு முறையிடுறது. அவன் களவு கொடுத்தவங்கள முதல்ல போட்டு இப்போ பண்ணை வச்சுக்கிறவன் களவு கொடுத்தவன் அடிப்பான். அடித்த உடனே நீ என்னது கடிச்சவன்ட்டு அடித்தவனுக்கு பண்ணக்காரன் இழந்தவனை தான் திரும்ப கொண்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. களவு கொடுத்தவனை விடுறாங்க, உடனே பணையில் கொடுத்து விடுறாங்க. இப்படியான பிரச்சனை போகுது. சங்கம் ஒழுங்கில்லை. சங்கத்தின் ஊழலை பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீதிபதியால் இன்னும் முடியலை. 500 தொழிலாளிகள்கிட்ட இருக்கிறாங்க. 400-500 தொழிலாளிகள்கிட்ட இருக்கிற இடத்துல கடத்தொழில் சங்கம் இல்லாமல் இயங்குதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த கடத்து இயங்குன்னு சொன்னால் புரியறதுக்கு நீதியல் வளர்த்துறோம் என்று லஞ்சத்தை தான் எதிர்பார்க்குறேன். லஞ்சமும் ஊழலும். நீதியல் வளர்த்துறை அதிகாரின்னு சொன்னாலே இன்றைக்கு வடமராட்சி ஃபுல்லாகவே அதுதான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் லஞ்சம் தான். நான் என்னட்ட எங்கள் சங்க தலைவர் எம்எல்ஏ இருக்கிற 20,000 காசும் வேண்டி 5 கோழியும் கொடுத்தாங்க. என்னட்ட வேண்டி
அதை விட இன்னும் ஒருத்தர் 10,000 காசு கொண்டே ஏடின்ற கையில் கொண்டு என்பலப்பில் கொண்டே கொடுத்துருக்கு. கீழே என்பலப்பில் ஓட்டு அப்படியே 10,000 காசு மேசையில் விழுந்துட்டு விழுந்தோடனே என்ன எதண்டு கேட்க சார் அது உங்களுக்கு தான் கொண்டு தான் வச்சுக்கணும்னு அப்படி எடுத்து படித்து அவரை லாஜிக்க போட்டுறான். எல்லா ரெக்கார்டுகள் ஆதாரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ எப்படி ஒரு எல்லார்ட்டையும் லஞ்சங்களை வேண்டி தட்டுன்னு சொல்லிச்சுன்னா அப்படின்னு எழுதி போடுங்க. இந்த கடவழிய சாமான்களுக்கு எழுதி போடுற மாதிரி பொன்னி அரிசி 230, சீனி 240, வெங்காயம் 60 இந்த மாதிரி எழுதி போடுங்க. இன்னென்ன கேஸுக்கு 2 முதல் சாராயம் இத்தனை ஹோலி, இன்ன கடிதத்துக்கு இவ்வளோ காசு இத்தனை ஹோலியும் இந்த நெக்டாவிலே நீர் எவ்வளோ திரையும் எழுதி போடுங்க போட்டில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சுலபமாக வந்து நாங்களும் மேலே செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் சரியான முறையில் பாதிக்கப்பட்டு போய் தான் இருக்கோம். சரியான 4 பிள்ளைகளோட இருந்து இன்றைக்கி சொந்தமாக தொழில்கள் செய்திருந்தாங்க. தொழில்களை விற்று மோட்டர் வாகனங்களை விற்று காணி உறுதிகளை கொண்டு விற்று போட்டு இன்றைக்கு எங்கள் விற்று முதலும் இல்லை வட்டியும் கட்ட இல்லாமல் ஒரு நிலைமையில் நிற்கிறோம். எங்களோட காணி உறுதியெல்லாம் வீட்டில் போய் இந்த 2 பூனாரி நெக்டா நிறுவராஜாலும் இவராலும் நீர்வளத்துறை அதிகாரி சுதாகரனாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வட்டி இன்றைக்கு கட்ட வேண்டி வந்திருக்கு. இவைகளால் ஏற்பட்ட நஷ்டம் எனக்கு நஷ்டம் வேண்டி தந்து இவர்களுக்கான இந்த அரசாங்கம் அறிவிச்சிருந்த மாதிரி பொதுமக்களோட பிரச்சனையை கடதான் கொடுத்து 14 நாளுக்குள்ள சரியான முறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் பாரபட்சம் ஒன்று தண்டனை கொடுப்பான்ற மாதிரி அந்த தண்டனை இந்த அதிகாரிகளுக்கு கொடுத்தே ஆகும். நான் லஞ்சம் கொடுத்தது நான் தான் கொடுத்தா எனக்கு நான் எந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொழிலாளிகள் கொடுத்தபடியாக தான் நானும் கொடுத்தேன். இன்றைக்கு நீர்வளத்துறை கடிதம், ஏஜி ஒன்ற கடிதம், பிரேசவேன்ற கடிதம், கச்சேரியில கடிதம், எல்லாட்ட கடிதங்களையும் நாங்கள் வேண்டி கண்டு பண்ணைக்கு போன எங்களுக்கு நீரவராட்சி வந்து அனுமதி தாரர் இல்லை. நீர்வளத்துறை கடிதம், சங்க கடிதம், எந்த ஒரு கடிதம் இல்லாத ஆட்களுக்கு 19 பண்ண அல்லபடிக்க லைசன்ஸ் இல்லாமல் பண்ணைக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்த நீரவராஜ் நெக்டா நீரவராஜ் எந்த அடிப்படையில் கொடுத்தவர்? ஊர் பிறந்து ஊரில் தொழிற்சதுன்னு சொந்த கடலில் சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு பண்ணைக்கு அனுமதி தராமல் டாக்டர் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற டாக்டருக்கு 10 ஏக்கர் பண்ணை கொடுத்துருக்காரு. எந்த 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 சங்கத்தின் கடிதம் இருக்குது? அந்த எந்த டாக்டர்கிட்ட பேரில் லைசன்ஸ் போட்டிருக்கு? எந்த டாக்டர்கிட்ட பேருக்கு சங்கம் கடிதம் கொடுத்தது? இந்த 19 பண்ணக்காரரையும் பிடிங்க. இந்த 19 பண்ணக்காரரையும் பிடிங்க. நீதிவளத்தையும் நெக்டாவையும் முடக்குப்படி செக் பண்ணுங்க. அல்லபடிக்கு 19 பண்ண எந்த ஒரு பிரேச செயலரோ நீதிவளத்துறை அனுமதியே இல்லாமல் நெக்டா தன்னிச்சையாக முடிவெடுத்து பண்ண கொடுத்துருக்கு. லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க. எல்லா அனுமதியும் லைசன்ஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு பண்ணதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த 19 பேரையும் பிடிச்சி விசாரணை செய்ய சொல்லி தெரியும். நீ என்னென்ன பண்ணி எடுத்துன்னு கேட்டால் நான் இவ்வளோ கொடுத்தேன் நான் கடந்த கொண்டான்னு சொல்லி அடிப்பாங்க. 2 ஏக்கர் பண்ண கொடுக்குறாங்க, 5 ஏக்கர் கொடுக்குறாங்க, 10 ஏக்கர் கொடுக்குறாங்க. 2 ஏக்கர் கொடுக்குறவன் ஒரு 5 மீட்டர் கூட்டிக்கொண்டவொன்னே நேர்மையான முறையில் செஞ்சவங்க 5 மீட்டர் நேர்மையான முறையில் பண்ணி அடித்தவங்க வந்து 5 மீட்டர் நெட் கூட வந்தோடனே பிடிங்கி அடின்றாங்க. 20,000 30,000 காசை கொண்டே கொடுத்தோன்னே கடுதம் கொடுக்குறாங்க, 1/2 ஏக்கர் கூட்டி அடிண்டு. எல்லாம் பக்க சார்பாக தான் செய்யப்படுறாங்க. நிறைய பண்ணைகள் நல்லப்பட்டிகளை வந்து சட்டவிரோதமான பண்ணை இருக்குது. எந்த ஒரு நீதியல் கழகத்துறை அனுமதி கடிதமும் பிரதேச செயலற்ற அனுமதி கடிதமும் சங்க கடிதம் இல்லாமல் 19 பண்ண 5 வருஷத்துக்கு மேலே லைசன்ஸ் இல்லாமல் பண்ண செய்கிறாங்க. லைசன்ஸ் எடுத்து கையில் வச்சு கொண்டு நாங்கள் சட்டவிரோதமான பண்ண செய்யறோம். ஒரு அனுமதி கடிதத்துக்காண்டி ஒரு அனுமதி கடிதம் வேண்டதுக்காண்டி 5 கோடியை 20,000 காசையை பண்ணி போட்டு 1 வருஷம் 9 மாதமாக இழுத்தடிச்சு வேலை செய்கிற இந்த அதிகாரிகளுக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் சட்டடி கொடுக்கணும். கடத்தல் அமைச்சு பாரம் கொடுக்கணும். கொழும்பு குற்றவியல் பிரிவு கொடுக்கணும். யாழ்ப்பாணம் குறித்து கூடக்கூடாது. கொழும்பு குற்றவியல் பிரிவு சிஐடி பிராஞ்சி கொடுக்கணும். சிஐடி பிராஞ்சில் விட்டு சரியான முறையில் விசாரணை செஞ்சு சரியான முறையில் இருக்காங்க. தண்டனை கொடுத்து நான் பிள்ளை செய்தாலும் எனக்கும் தண்டனை தரணும். என்னோட சேர்த்து 25 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த கடிதங்களை கொடுத்துக்கிட்ட அனுமதி வேண்டிய அளவு சரியான முறையில் நீங்கள் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு சரியான முறையில் நல்ல ஒரு நீதியை பெற்று தரணும். நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற எங்களையும் அதையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கான அதிகளை நாங்கள் சேருக்கு இதாக்கும். நீதிமன்றத்துக்கு போனால் சேருக்கு பிரச்சனை வரும். நாங்கள் உங்களுக்கு கடிதம் தரேன்னு சொல்லி அந்த அதிகாரி அந்த நிருபராஜ் தரிசன் நெக்டாவில் வேலை செய்கிற நிருபராஜ் தரிசன் நீதியில் வளத்துறை சுதாகரன் அகிலன் இந்த 4 பேர் மற்ற என்னட்டா லஞ்சம் பண்ணி கொடுத்த சங்க தலைவர் இந்த 5 பேரையும் உடனடி சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தி சரியான முறையில்